எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு பாகிஸ்தானில். அது என்னங்கிறத பார்த்தோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பாகிஸ்தானி ஃபார்மர் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது பிலவால் புட்டோ அப்படிங்கிறவர் வந்து இது பண்ணியிருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது நாங்கள் வந்து டெரரிஸ்ட் எல்லாரையுமே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். நீங்கள் பாகிஸ்தானில் யாரெல்லாம் இருக்காங்களோ தலைவர்கள், அவங்க எல்லாரையும் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த லஷ்கர் தாய்பாவோட சீஃப் ஹஃபீஸ் சயீதோட பையன் தல்ஹா அப்படிங்கிறது, அவரும் வந்து ஒரு டெரரிஸ்ட்டு. இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, புட்டோ வந்து ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி பேசினதை வந்து அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக வந்து அவர் வந்து நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறத வந்து தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லியிருக்காரு தல்ஹா. நம்ம வந்து பாகிஸ்தானி சிட்டிசனை வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா டிமாண்ட் பண்ணணும். அதாவது இந்தியன் லீடர்ஸை வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. வந்து இன்டர்வியூ ஒரு கத்தாரோட பேஸ்டு ஒரு அல் ஜசீரா அப்படிங்கிற ஒரு சேனல், அந்த இதுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு புட்டோ. அப்போ தான் வந்து இந்த ஃப்ரைடே அன்னைக்கு சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து தயாராக இருக்கோம், எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை எங்களுக்கு, எங்கள் கண்ட்ரிக்கு. நாங்கள் வந்து இந்த டெரரிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து, அதாவது ஹஃபீஸ் சயீது, மசூத் அசாரு, இவங்க எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்றோம், ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். அதாவது வந்து இது வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டை வந்து பில்டு பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வந்து இதை பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் வந்து இந்த ரெடியாக இருக்குது, அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு நம்ம இந்தியா நியூ டெல்லி வந்து வில்லிங்னஸ், அதாவது கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ராசஸில் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. புட்டோ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டினை, அதுக்கு வந்து அவர் என்ன ஆன்சரை பண்ணியிருக்காருன்னா, எல்இடி லஷ்கர் இது சயீத், அந்த சீஃப் வந்து சயீது, அப்புறம் வந்து ஜெய்ஷ் இ முகமதோட கிங் பின் மசூத் அசார், இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு வீடியோவில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சண்டே அன்றைக்கி தல்ஹா, அதாவது ஹஃபீஸ் சயீதோட பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, புட்டோவோட ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க அப்பாவை பற்றி சொன்னது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து அவமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பாகிஸ்தான், அதாவது குளோபலாகவே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பிலவால் புட்டோவோட சஜஷன் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, அவங்க அப்பா வந்து இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது வந்து, இந்தியா ஒரு வன்மமான கண்ட்ரி, அது வந்து இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், நாங்கள் வந்து இதை அப்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து எங்களோட கம்யூனிட்டிக்கு வந்து கேடு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஹஃபீஸ் சயீதும் அவங்க பையனும் வந்து தல்ஹாவும் ரெண்டு பேருமே எப்படின்னா குளோபல் டெரரிஸ்ட் ரெண்டு பேருமே, அதாவது யூஎஸோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் அந்த இதை அதனால் வந்து ஆப்ரேட் ஆகிறவங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தல்ஹாவோட வீடியோ வந்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானோட மர்காஸ் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அந்த இதுவும் பொலிட்டிக்கல் ஆஃப்ஷூட்டாக எல்இடியோட ஜமாத்து தவா அப்படிங்கிறவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் இந்தியா வந்து டெரரிசமில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு பாகிஸ்தானில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க தான் டெரரிசம் பண்ணுறது, பட் நம்மளை சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்தியனோட ஸ்டேட் எப்படி அப்படின்னா வந்து மாஸ்டர் மைண்டு, அதாவது டெரரிசம் கேம்பெயின்ஸு பண்ணுறது பாகிஸ்தான்லேயும், அப்புறம் வந்து அரவுண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி வந்து கேம்பெயின் பண்ணுறதுல வந்து அவங்க மாஸ்டர் மைண்டடாக இருக்கிறவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் வந்து சொல்லியிருக்காரு, எக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, புட்டோ சொல்லியிருக்காரு ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு. பட் இவங்க அனுப்ப போகிறாங்களா இல்லாட்டி என்ன பண்ண போகிறாங்க என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.